friends, welcome to Cook with Arul. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா டேஸ்டியான மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மட்டன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் ஆயில் சூடானதும் அதில் பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுன்னா இது நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூடவே 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது. உங்களுக்கு வேணும்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சைட்லலாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போது ஆயில் பிரிஞ்சிடுச்சு. இதில் கழுவி வச்சுருக்க மட்டனை நம்ம சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மசாலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மசாலா மட்டனில் நல்லா சேர்றதுக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இப்போது இதை விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த 1/2 kg மட்டனுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 7 விசில் வர்ற வரைக்கும் நான் விட போகிறேன். உங்களுக்கு நீங்கள் மட்டனுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் தேங்காய், துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10 to 15 கேஷ்யூ சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ விசில் வந்தாச்சு, கேஸ் இறங்கிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் கூட கேஷ்யூ சேர்த்து அரைச்சிங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா ரிச்சாக டேஸ்டியாக க்ரீமியாக கிடைக்கும். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் ஆடபிள் தான். நீங்கள் கேஷ்யூ வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்க போகிறோம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருள்.